ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேனுவல் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஆக்கி விட்டு ரொம்பவே ஃபன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் யாரு, இவருக்கான பின்னணிகள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்னு சொல்ல முடியாது, பட் இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேனுவல் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து அதாவது இதே ஷோல ட்ரம்ஸ் பிளே பண்றவரு. ஸோ அவருடைய சந்தோஷத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து கலந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே கியூட்டா நல்லா பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு அந்த ஷோ கொஞ்சம் கலகலப்பா ஹாப்பியா கொண்டு போய் வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவரு எப்ப வேணா இந்த ஷோல வந்து நீ பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்ற விஷயத்த அதாவது நம்மளுடைய ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கியூட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கியூட்டஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கவும் கேட்கவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்கள்ல இல்ல அடுத்த சீசன்ல இதுக்கு அடுத்த சீசன்ல கூட இவரே மறுபடியும் இதுல பார்ட்டிசிபேட்டா வந்து செலக்ட் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க அப்பா ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய மியூசிக் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காரு அப்படின்ற இந்த ஒரு ரீசனுக்கான மேபி ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ்ல இருக்கு. ஸோ என்னென்னலாம் நடக்குது, இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.